ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்சிஏக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து சிலபஸ் தெரியணும். நிச்சயமா நீங்கள் எல்லாரும் சிலபஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் சிலபஸ் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் சிலபஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்ம லைக் கிளாஸஸ் ஒன் பை ஒன்னாக போவோம் இல்லையா, அப்போவே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ டான்செட் எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ கொஞ்ச நாளே முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான மார்க் செக்யூர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனை பொறுத்த வரைக்கும் அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டின்னு 2 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டாபிக்கு 25 மார்க்கு, அடுத்து இன்னொரு டாபிக் அனாலிட்டிக்கு 25 அண்ட் லாஜிக்கலுக்கு 25. மேபி உங்களுக்கு 20, 20, 40 மார்க்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டாபிக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 40 மார்க்குக்கு கேட்கறனால நம்ம இந்த ஒரு டாபிக்கை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் அண்ட் டீகோடிங் தான் பார்க்க போறோம். ஓகே, எஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங்ல கோடிங் அண்ட் டீகோடிங் பார்க்கலான்னு இருந்தோம் இல்லையா. கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து இதை ஒரு ரொம்ப ப்ரிடாமினண்டா ரொம்ப எல்லா லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துட்டீங்கன்னாவே ரொம்ப கேட்குற ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்டா கேட்குற ஒரு டாபிக் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேயா? எஸ், கோடிங் அண்ட் டீகோடிங் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு ஒரு ஒரு ரியல் வேல்யூ இருக்கு இல்லையா. இப்போ ரியல் வேல்யூ லைக் பென் அப்படிங்கிற ஒரு ரியல் வேல்யூ இருக்கும் இல்லையா. அப்படிங்கிற பென் அப்படிங்கிற ஒரு ரியல் வேல்யூவை நான் என்ன பண்றேன்னா, மற்ற யாருக்கும் புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் மட்டும் ஒரு சீக்ரெட்டா நான் ஒரு பென் டே தம்பி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹாய் அப்படின்னு சொன்னேன்னா பென் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ வந்து ஹாய்க்கு உள்ள பென் அப்படிங்கிற ஒரு ரியல் மீனிங் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஹாய் அப்படிங்கிறது ஒரு சின்னது. ஹாய் இல்லைன்னா நம்ம வேற என்ன எழுதலாம், பால்னு எழுதலாம். தம்பி அந்த பால் கொடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்ணை கொடுன்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ வந்து ரியல் வேல்யூ, இந்த பாலோட ரியல் வேல்யூ என்னவோ பெண்ணு தான். ஆனா நான் சொல்றது என்ன, பால். ஸோ அப்போ நான் பால்னு சொல்லும்போது நான் அந்த இன்னொரு பர்சன் 2 பேத்துக்குள்ள இருக்கிற கோடு வேர்டு என்னவா இருக்கு, பாலா இருக்கு. தம்பி பாலை பாஸ் பண்ணு அப்படின்னா பெண்ணை பாஸ் பண்ணு அப்படிங்கிற மீனிங். இது வந்து எனக்கும் அந்த செகண்ட் பர்சனுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர தேர்ட் பர்சன் யாருக்கும் தெரியாது. ஸோ புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, the coding ஒரு word converting imaginary value into real value is decoding. ஒரு imaginary வேல்யூவை ரியல் வேல்யூவா கன்வெர்ட் பண்றது தான் டீகோடிங். ஸோ அப்போ இமேஜினரி வேல்யூ தான் வந்து கோடிங்கா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ரியல் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை நம்ம டீகோட் பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, லயன் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. லயனை நான் வந்து கோட் அப்படின்னு கோட் பண்றேன். ஸோ கோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் கோட்டுன்னு சொன்னாலுமே அதோட மீனிங் என்னன்னா லயனா தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புரியுதா? இன்னும் நம்ம வந்து ஆன்சர்ஸ்குள்ள போக உங்களுக்கு புரியும். அதோட ரியல் டேர்மை வந்து சப்ரஸ் பண்ணி மறைச்சு வச்சு ஹைட் பண்ணி வச்சுட்டு இமேஜினரி வேல்யூவை வந்து நமக்கு காட்டுவாங்க. அந்த இமேஜினரி வேல்யூவோட ரியல் டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கோடிங் அண்ட் டீகோடிங். புரியுதா உங்களுக்கு சிம்பிளா? எஸ், இப்போ வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் சர்டைன் கோட் போர்ட் இஸ் ரிட்டன் as 54#12 எழுதிக்கலாமா? இப்போ வந்து நம்மளோட கிளியாரிட்டிக்காக ஓகே, BOARD போர்டு அப்படிங்கிறத வந்து 54#12 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேயா? அண்ட் அதுக்கப்புறம் மோர் இஸ் ரிட்டன் as $941. அதையே நம்ம எழுதிக்கலாமா? ஏன் அப்படி நம்ம போட்டு பார்க்கணும். லைக் நான் சும்மா அப்படியே பார்க்குறேன் அப்படியே ஆன்சர் டிக் பண்றேன். அது வந்து நம்ம எந்த கொஸ்டின் எடுத்தாலும் அப்படி பண்ணவே கூடாது நம்ம. ஓகேங்களா? ஸோ மோர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன கோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது வந்து கோட் வேல்யூ. ஓகேயா? இதை வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டீகோட் பண்ண வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரியல் வேல்யூ, கோடட் வேல்யூ. ஓகேயா? இப்போ 941
டாலர். ஓகேயா? இப்போ வந்து போர்டோட கோட், இது வந்து கோட் நேம், இது வந்து டீகோட் பண்ண நேம். அதே மாதிரி இதுலேயும் கோட் நேம், இதை டீகோட் பண்ண நேம். அடுத்து ஹவு ட்ரீம் ரிட்டன் இன் தட் கோட். அப்போ ட்ரீம் அப்படிங்கிற வேர்டு எப்படி கோட் லாங்குவேஜ்ல ரிட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ நம்ம ட்ரீம் எழுதிக்கலாமா? DREAM. இப்போ ட்ரீமை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோட் வேல்யூவோட டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரீம்ல இருக்க லெட்டர்ஸ்லாம் இந்த கோட் வேல்யூலயும் இருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ டி அப்படிங்கிறது இதுல கோட் வேல்யூல எங்க இருக்கு? இங்க போர்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க டிங்கிற வேல்யூ இங்க டில இருக்கு. ஸோ இந்த டிக்கு நேரா நமக்கு என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்ப 2 வந்து நம்ம டிக்கு நேரா எழுதலாமா? அடுத்து ஆர் இருக்காங்களா? ஸோ ஆர் வந்து இந்த கோட் வேல்யூல இங்க ஒரு ஆர் இருக்காங்க, இங்க ஒரு ஆர் இருக்காங்க. ஸோ 2 ஆருக்குமே வந்து கோட் வேல்யூ 1 தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஆரோட கோட் வேல்யூ என்ன? 1. அதுக்கு அடுத்து இ இருக்காங்களா? அதே மாதிரி மோர்ல ஒரு இ இருக்காங்களா? அவங்களோட கோட் வேல்யூ என்ன? டாலர். அதே மாதிரி ஏ இருக்காங்களா? ஸோ இதுல வந்து ஏ இங்க இருக்காங்களா? அவங்களோட கோட் வேல்யூ என்னது? ஹேஷ். அப்ப ஈயோட கோட் வேல்யூ டாலர், ஏவோட கோட் வேல்யூ ஹேஷ். அடுத்து எம்மோட கோட் வேல்யூ இங்க இருக்காங்களா? என்ன போட்டிருக்காங்க? 9. இவங்களோட கோட் வேல்யூ என்ன? 9. இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ $21 எங்க இருக்கு? $21 ஹேஷ் 9 இருக்கா நமக்கு? ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம ஜஸ்ட் சிம்பிள் இதுக்கு முன்னாடி இருந்த கோடட் அண்ட் டிகோடட் வேல்யூஸை வச்சு நமக்கு கொடுத்துருக்க கோடட் வேல்யூஸை நம்ம என்ன டீகோட் பண்ணி பார்க்கணும். சிம்பிள். இதே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கும், அதை தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு டைப். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு டைப் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போவோமா? இன் சர்டைன் கோட் ரீடைல் இஸ் ரிட்டன் ஆஸ் SFUBJA. அதே மாதிரி எழுதிக்கலாமா? RETAIL ரீடைல் அப்படிங்கிறத SFUBJA. ஓகேங்களா? ஸோ ரீடைல் அப்படிங்கிற ஒரு கோட் வேர்டை இந்த ஒரு டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கோட் வேர்டு, இதை டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் கோட் வேர்டு. ஸோ இது கோட் வேர்டு கிடைச்சிருச்சா? இதை வந்து டீகோட் பண்ணா ரீடைல்னு வரும். ஓகே, அடுத்து பாருங்க. ஹவு எக்ஸ்பெக்ட் இஸ் ரிட்டன் இன் த கோட். அப்ப எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தைய என்னவா டீகோட் பண்ணி கோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்க்கு அடுத்து எஸ், ஈக்கு அடுத்து எஃப், டீல வந்து யூ. இந்த வார்த்தை எப்படி வந்தது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ சிம்பிளா அதுக்கு முதல்ல நமக்கு ஏபிசிடி தெரிஞ்சிருக்கும். ஓகேயா? ஏபிசிடி. இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்த்ததுமே வந்து ரொம்ப ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சது, இதுதான்ப்பா ஆன்சர் அப்படின்னு. ஆனா இந்த ரீடைலுக்கும் இந்த SFUBJA வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா? அப்ப எல்லாம் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற எல்லா இடத்துலையும் ஏபிசிடி எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? FGHIJKLMNOPQRSTUVWXYZ. இப்போ நம்ம எழுதி வச்சிட்டோமா? இப்போ பாருங்க, ரீடைல்ல இருந்து எஸ் எப்படி ரிலேட் ஆகுறாங்க? ரீடைலுக்கும் எஸ்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? ஆர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆல்பபெட் ஆர்டர்ல ஆர் இங்க இருக்காங்க. ஆருக்கு ரொம்ப நியரஸ்டா யார் இருக்க? எஸ் இருக்காங்க. ஓகேயா? ஸோ இது வந்து கன்ஃபார்ம் இதுதான்னா நம்மளால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல சொல்ல முடியாது. ஆருக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்க கூடாது. அடுத்து ஈக்கும் நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஈக்கும் வந்து இ இருக்கா? ஆருக்கு பக்கத்துல எஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது கன்ஃபார்ம் இந்த மெத்தட் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் அடுத்து கண்டினியூஸா இருக்க 3 லெட்டரையும் நம்ம பார்க்கணும். அடுத்து இ இருக்காங்களா இங்க? ஸோ இ அப்படிங்கிற ஒரு கோட் வேர்டு இருக்கு இல்லையா? ஈக்கு பக்கத்துல யார் இருக்கா? எஃப் இருக்கா? அப்ப செகண்ட் வேர்டும் என்னவா இருக்கு? கரெக்டா இருக்கு.
அப்ப ரீட்டைல். அப்ப ரீட்டைல்ல இருக்க ஒவ்வொரு லெட்டருக்கும் அடுத்தடுத்த லெட்டரை கொடுத்துருக்காங்க. அப்ப டீக்கு அடுத்து என்ன லெட்டர் வரும்? ஸோ எங்க இருக்காங்க? டி இங்க இருக்காரா? டீக்கு அடுத்து யார் வராங்க? யூ வராங்க. ஸோ யூ இங்கேயும் வராரா? அடுத்து பார்க்கலாம். ஏக்கு அடுத்து யார் வராரு? பி வராரா? பி வந்துட்டாங்களா? அடுத்து ஜேக்கு அடுத்து யார் வராங்க? லைக் ஐக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தா ஜே வராரா? அதுக்கு அடுத்து எல்லுக்கு அடுத்து யார் வராரு? ஸோ இங்க இருக்காங்க எல். ஓகே, இது வந்து எம் ஆக்சுவலி. பார்த்தீங்களா, கடகடன்னு எழுதுனதுல மிஸ்ஸிங் லெட்டர். இப்போதான் நான் பார்க்குறேன். இப்போ கிளாஸ் எடுக்காம இருந்தால் இதை கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். ஐம் ரியலி சாரி. ஸோ அடுத்து எல்லுக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தா எம் வராங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீட்டைலில் வந்து ஆருக்கு அடுத்து எஸ் ப்ளஸ் 1. ஸோ நான் வந்து ஆருக்கு அடுத்த டேர்ம் எஸ், இஎஃப், டியூ. ஸோ என்ன ஆகுது, அடுத்தடுத்த லெட்டர் வந்து ஆட் ஆகிக்கிட்டே வருதா? ஏக்கு அடுத்து பி, ஐக்கு அடுத்து ஜே, எல், எம்னு வருதா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட்லையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஈக்கு அடுத்து என்ன வருது? இஎஃப். ஓகேயா? ப்ளஸ் 1. எக்ஸ், ஒய். பிக்கு அடுத்து கியூ. அடுத்து இக்கு அடுத்து எஃப். சிக்கு அடுத்து டி. டிக்கு அடுத்து யூ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த கோடிங் அண்ட் டீகோடிங் வேல்யூஸ் எப்படி வந்திருக்கு, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு கேள்வியா கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின்ஸை என்னால் ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அப்ப எஃப், ஒய், கியூ, எஃப், டி, யூ. ஸோ இங்க இருக்காங்களா ஆப்ஷன் சியா? ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது இன்னொரு மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, ரீட்டைலுக்கும் இந்த எஸ்எஃப், யூபி, ஜேஎம் இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்ம் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னோட எக்ஸ்பெக்ட் எப்படி இருக்குல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சுது தானே? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? எஸ். இன் சர்டைன் கோட் கி ஹா லோ தி மீன்ஸ் lamp is burning bright. ஓகே, அதை நம்ம எழுதிக்கலாமா? ஸோ கி ப லோ தி அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கிறாங்க? lamp is burning bright. அடுத்து and low ct ba ki means bright light is from lamp அப்படின்ற ஒரு கோட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அதை என்ன பண்ணலாம்? லோ சி டி பா கி. அதுக்கு என்னது? bright light is from lamp கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து which of the following is the code for burning in that language? அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா burning அப்படிங்கிற வார்த்தைக்கான கோடு மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்னது, ஆல்ரெடி இந்த கீபா லோ டி அதுக்கு வந்து lamp is burning bright அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்து லோ சி டி பா கி இப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்க்கு பிரைட் லைட் இஸ் ஃப்ரம் லேம்ப்னு ஒரு கோட் லாங்குவேஜ் கொடுத்துட்டேன். இப்போ பர்னிங்க்கு மட்டும் எனக்கு வந்து கோட் வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ தனித்தனியாக எழுதியிருக்கோமா? ஸோ இந்த 2 வேர்ட்ஸ்லையும் காமனாக இருக்கிறது என்னவா இருக்கு? காமனாக என்ன இருக்கு? பிரைட்டுன்னு இருக்கா ஒரு வார்த்தை? இங்க ஒரு பிரைட்டு, இங்க ஒரு பிரைட் இருக்காங்களா? அடுத்து யார் இருக்கா? லேம்ப் 2 வாட்டி இருக்காங்களா? ஆனா பர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரே ஒரு வாட்டி தான் இருக்காங்க. அப்போ இதுலதான் நமக்கு பர்னிங்கான கோட் வேர்ட் கிடைக்க போகுது. ஓகேயா? இப்போ காமனா லேம்பும் பிரைட்டும் இருக்கா? அப்ப காமனா இருக்கிற டேர்மை மட்டும் நம்ம எடுத்துடலாமா? அப்ப லேம்புக்கும் பிரைட்டுக்கும் காமனா ஒரே வார்த்தை இருக்குமா? இதுல பாருங்க, கீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து கீன்னு இருக்கா? இதோ இங்க இருக்காங்க பாருங்க, கீ. ஸோ கீயை நம்ம என்ன பண்ணலாம்? லேம்புன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேயா? அடுத்து ப லோ டி
எது ஒன்றா இருக்காங்க, டி ஒன்றா இருக்காங்களா? இதை வந்து நம்ம பிரைட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு காமனான வேர்டு யார் இருக்காங்கன்னா இஸ். ஓகேயா? இஸ் அப்படிங்கிற காமன் வேர்டு என்னவா இருக்கு? லோவா இருக்குங்க பாருங்க. பா லோ 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 வந்து இங்கேயும் வந்து என்னவா இருக்கு? லோ வராங்களா? அப்ப லோ லோ அப்படிங்கிறத வந்து இஸ்ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து லைட் ஃப்ரம் சி பா. இப்போ பேர்னிங்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பான்னு ஒரு வேர்ட், காமன் வேர்ட். ஏன்னா லேம்புக்கு கீ போயிட்டாங்க, இஸ்ஸுக்கு லோ போயிட்டாங்க, பிரைட்டுக்கு டீ போயிட்டாங்க. பேலன்ஸ் பா தான் நமக்கு இருக்காங்க. இப்போ பேர்னிங்கோட கோட் வேர்டு என்ன? பா தான் நம்மளோட கோட் வேர்ட். இது ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் சர்டைன் லாங்குவேஜ் கிவ் மீ மோர் இஸ் கோடட் ஆஸ் 735. இப்போ நம்ம அதை எழுதிடுவோமா? கிவ் மீ மோர். இது என்னென்னு எழுதியிருக்காங்க? 735 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து she has more. she has more. அது என்ன கோட் எழுதியிருக்காங்க? 7. she has more is coded as 791 அப்படின்னு எழுதியிருக்காங்களா? ஸோ 791. and she asked me gently is coded as 6321. ஸோ அதை எழுதிக்கலாமா? she asked me gently. என்னது? 6321. ஓகே, எழுதிட்டோமா? which of the following is the code for give in that language? give ஓட கோட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சேம் நம்ம முன்னாடி பார்த்ததே அதையவே நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணலாம். இப்போ கிவ் அப்படிங்கிறது நமக்கு இந்த 3 சென்டென்ஸ்ல இந்த ஒரு சென்டென்ஸ்ல தான் கிவ் அப்படின்னே இருக்காங்க. அடுத்து வந்து காமனா யார் இருக்காங்க? மோர், மீ, ஷீ இவங்க இருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் மீ எடுத்துக்கலாம். இதுல மீ இருக்கா? இல்ல. ஷி ஆஸ்க்டு மீ ஜென்ட்லி, இதுல மீ இருக்கா? ஸோ அப்போ இது ரெண்டுலயும் காமனான வேர்டு என்னன்னு பாருங்க. 7 இதுல இல்ல, 3 இருக்கா? ஸோ 3 3. அப்போ மீ என்ன ஆயிட்டாங்க? அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம கிவ்வுக்கு மட்டும்தான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் அடிச்சு விட்டோம்னா கிவ்வுக்கு கோட் என்னன்னு தெரிஞ்சிரும்ல. அடுத்து மோர். ஸோ மோர் வந்து இந்த 2 லைன்ல இருக்காரா? இங்க ஒரு மோர், இங்க ஒரு மோர். ஸோ இதுல மோர் இல்லை. அப்போ மோர் இங்க கோட் லாங்குவேஜ் என்ன? ஸோ இதுல பாருங்க 7 and 5 இருக்காங்க, பேலன்ஸ் 2 பேர். இதுல வந்து 791 இருக்காங்க. இது ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? 7 இருக்கு. ஸோ 7 வந்து மோருக்கான கோட் லாங்குவேஜ். பேலன்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 5 இருக்காங்க. ஸோ 5 தான் அப்ப கிவ்வுக்கான கோட் வேர்டு. அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லையா அப்படின்னா தேவையில்லை. நம்ம வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கிவ்க்கான கோட் லாங்குவேஜ் என்ன? ஸோ கிவோட கோட் லாங்குவேஜ் 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பேலன்ஸ் எதோட கோட் லாங்குவேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். கோடிங் அண்ட் டிகோடிங் பொறுத்த வரைக்கும், லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இது வந்து இது வரைக்கும் பார்த்தது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். பார்ப்போமா? In certain code, KNIETIC is written as TICDKIN. அடுத்து how is mission is written in that code. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? இந்த KNETICல இந்த கோட் லாங்குவேஜ் எப்படி வந்ததுன்னு எழுதணும். அப்போ KINETIC. ஸோ இதோட கோட் லாங்குவேஜ் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன எழுதியிருக்காங்க? TICDKIN எழுதியிருக்காங்களா? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் KIN, அடுத்து லாஸ்ட்ல KIN வந்திருக்கா? லாஸ்ட் TIC, ஃபர்ஸ்ட் TICயா வந்திருக்காங்களா? ஸோ இதை நான் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்? டக்குன்னு எடுத்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. சீரியஸாக முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த லெட்டர்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் கே ஒரு லெட்டர் எடுங்க. கீழ் லைன்ல கே எங்க இருக்காருன்னு பாருங்க. ஸோ இங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஐ பாருங்க.
ஐ எங்க இருக்காரு? இந்த 2 இடத்துலயுமே இருக்காது. அப்ப 2 இடத்தையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து என் எங்க இருக்காரு? ஸோ இங்க கீழ இருக்கு. இது ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இத நமக்கு இன்பில்ட்டா குடுத்துட்டாங்க. ஸோ குடுத்தாங்கங்கிறதப்ப நம்ம அப்படி எடுத்துக்கணும். அடுத்து இ அண்ட் டி வந்து இ இங்க இல்ல, டி மேல இல்ல. ஸோ அத லீவ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டி. ஸோ டிங்கிற பெர்சன் ஃபர்ஸ்ட்ல வராரு. மறுபடியும் இங்க இருக்க ஐயே என்ன திரும்ப இங்க வராரு. அடுத்து சி அப்படிங்கிற ஒரு பெர்சன் இந்த இடத்துல வராரு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஸ் செக் பண்ணி ஒரு 2 வாட்டி கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். எடுத்ததும் கேஎன்னா லாஸ்ட்ல கேஎன் வருது அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி நம்ம வராது. நம்மளால அதை யோசிக்க முடியாது. பட் சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது பாருங்க இ ஏபிசிடி டிக்கு அடுத்துதான் இ வருது. அப்ப இங்க என்ன இருக்கு? ரிவர்ஸ்ல எழுதியிருக்கனால ஈக்கு முன்னாடி என்ன வருது? டி வருது. ஸோ அந்த டி அப்படிங்கிற ஒரு லெட்டர், அதாவது ரிவர்ஸ் லெட்டரை எழுதியிருக்காங்க. ஸோ இதே விஷயத்த நம்ம மெஷினுக்கு அப்ளை பண்ணி பார்க்க போறோம். MACHINE மெஷின் அப்படி இருக்கா? நான் என்ன பண்ண போறேன்? ஃபார் லாஸ்ட் 3 லெட்டரை இங்க எழுத போறேன். INE. அடுத்து மறுபடியும் இந்த ஹெச் இருக்கார் இல்லையா? இந்த ஹெச்சுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ABCDEFGH. அடுத்து மெஷின்ல இருக்க ஃபர்ஸ்ட் MAC என்ன பண்ண போறேன்? லாஸ்ட்ல எழுத போறேன். MAC. ஸோ இங்கேயும் அதே மெத்தட் தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்ல இருக்கிறத ஃப்ரண்ட்லயும், ஃப்ரண்ட்ல இருக்கிறத லாஸ்ட்லயும், அண்ட் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல சென்டர் பார்ட்டியும் எழுதியிருக்காங்க இல்லையா? இப்போ INEGMAC. ஸோ இதுல ஆன்சர்ல நமக்கு இருக்கான்னு பாருங்க. INEGMAC. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இது வந்து ஆக்சுவலி நம்ம எடுத்தோடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி தான். நீங்க வந்து 2 வாட்டி சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ எப்படி இந்த KIN ETICல இருந்து இந்த TIC DKIN இது வந்த வேர்டு வந்துருச்சு, எப்படி வந்தது நீங்க ஒரு 2-3 வாட்டி போட்டா மட்டும்தான் தெரியும். எடுத்தவொடனே ஓகே எதை தூக்கி இங்க போட்டுருக்காங்க, எதை தூக்கி இங்க போட்டிருக்காங்கிற ஒரு அசம்ஷனுக்கு வர முடியாது. அது வந்து டாஸ்க் தான். நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு வந்து டக்குன்னு வந்துருச்சு. ஸோ ஆனால் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க இருக்கு, எப்படி வந்துச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட கெஸ்ஸிங் என்னவா இருக்கும் தெரியுமா? நம்ம ஒரு செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு கெஸ்ஸிங் தான் உங்களுக்கு வந்திருக்கும். கேல இருந்து டி எப்படி கனெக்ட் ஆச்சு, ஐ டு ஐ எப்படி வந்தது, என்ல இருந்து சி எப்படி வந்தது. ஏன்னா நீங்க இதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய லாங் டிஸ்டன்ஸா இருக்கு. கேக்கும் டிக்கும் பெரிய ரொம்ப நம்பர் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதிகமான நம்பர் வேல்யூ நம்ம உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா +1 இல்லைன்னா +2 +4 இதை தாண்டி, அதாவது இப்போ ஏ இருக்கா, ஏன்னு கொடுத்துருக்காங்க. ABCDEF கொடுப்பாங்க. அதோட கோடு வடை F கொடுப்பாங்க. அப்போ வந்து +4 பண்ணா F வருதா? ஸோ இந்த 4 அளவுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர இங்க இருக்க டிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு அடுத்து இந்த ஒரு லெட்டர் வேற எங்கேயாவது மிஸ்மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 2-3 விஷயத்த நம்ம கான்செப்டை எடுத்து எழுதும்போது தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். ஓகேங்களா? கிளியரா உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் கோடிங் அண்ட் டிகோடிங் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மேனேஜபிள் தான். ஓகேயா? சிம்பிள் டேர்ம்ஸ் தவிர இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஒரு 4 வித்தியாசமான கான்செப்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? டிகோடிங் அண்ட் டிகோடிங் அந்த 4 வித்தியாசமான கான்செப்ட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மேஜர்லி. ஓகேயா? அவ்வளோதான். டிகோடிங் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க அழகா மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேயா? இன்னொன்று டேட்டா சஃபிஷியன்சிக்கும் இது வருவாங்க, லாஜிக்கல் ரீசனிங்க்கும் இது வருவாங்க. அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே? அவ்வளோதான். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய கிளாஸஸை கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே? கற்றோம் தூக்குறோங்கிற மாதிரி இந்த வாட்டி டான்செக்ல நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இனி வர ஜென்ரேஷன்ல அதிகமா எல்லாரும் MBA MCAக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நிச்சயமா வந்து டான்செக்ல ஈஸியா நல்லா கிராக் பண்ணலாம். ஓகே? இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இனி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் அப்படியே கண்டினியூஸா போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய்.